ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான எக் பொடி மாஸ் எப்படி செய்யலாம் சொல்லி தர போறேன். இது வந்து சுட சுட ரைஸ்க்கு போட்டு சாப்பிடும்போது நல்ல ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா இருக்கும். இது வந்து தோசையிலையும் போட்டு சாப்பிடலாம். பிரெட்லயும் வந்து இது போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மேலே சோயா சாஸ் போட்டு சாப்பிட்டாலும் இது சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ எக் பொடி மாஸ்க்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 முட்டை வந்து பாத்திரத்துல வந்து உடைச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து டைரக்டா வந்து நீங்க வந்து செய்யும் போது சம்டைம் வந்து கெட்டு போன முட்டை கூட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்துல போட்ட பிறகு அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால தனியா வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க வந்து ஒரு பாத்திரத்துல முட்டையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் பொடி மாஸ் பண்றதுக்கு. ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். காரத்துக்கு நம்ம இது போதும். நான் மிளகாத்தூள் எல்லாம் போடல. நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கினதும் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாடை மட்டும் போட்டோம். இப்ப என்ன பண்ணலாம், இந்த எல்லாத்தையும் வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிக்கங்க. தள்ளிக்கிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த 4 முட்டைய சென்டர்ல ஊத்திக்கலாம். உங்களுக்கு பொடிமாஸ் வந்து நல்ல தூளா இருக்கணும்னா இப்பவே கிளறி விட்டுருங்க. இல்ல கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீஸா இருக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகும் ஜீரகம் சேர்ந்த தூள் போட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உடைச்சு விடுவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் மேல ஒரு டிராப்ஸ் ஊத்திக்கோங்க. அடி பிடிக்காம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் போட்டு நீங்க சுட சுட சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கார குழம்புக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இந்த பொடி மாசு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்ல முட்டையும் நல்ல முழுசு முழுசா கொஞ்சம் இருக்கு.
அத ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சூப்பரான டேஸ்டியான எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்ல சுட சுட சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா பெப்பர் போட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். இதே வந்து நீங்க தோசை சுட்டுட்டு தோசைக்கு மேல நீங்க இந்த எக் பொடி மாசை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் இது வந்து சூப்பரா இருக்கும். இது வெறும் வாயில சாப்பிட்றது கூட இது நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.